வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுயன். நாங்கள் இன்றைக்கு எங்கே போகிறோம்டா, பூனேரியில் உள்ள கோட்டை ஒன்றை சுற்றி பார்க்க போகிறோம். அதாவது வந்து ஒல்லாந்த காலத்தில் கட்டப்பட்ட கோட்டை ஒன்று பூனேரியில் இருக்குது. அங்கே இன்றைக்கு போகிறோம். ஓகேவா? இதான் வந்து பூனேரி சந்தி. இங்கே வந்து அந்த கோட்டை அமைஞ்சிருக்கு. அதுதான் இன்றைக்கு சுற்றி பார்க்க போகிறோம். நாங்கள் நல்லா தெரியுது, உனக்கு பிடிக்கலையா? இனிமேலாவது இந்த எண்ணத்தை விட்டுரு. இதுதான் வந்து கோட்டையின் வெளிப்பக்கம். பாருங்க எப்படி வந்து சேதமடைஞ்சு போயிருக்குண்டு. பார்த்தீங்களா? இது வந்து கோட்டையின் பின்பக்கம். பாருங்க, பின்பக்கம் வந்து கோட்டையை சுற்றி குளம் இருக்கு. முந்தைய காலங்களில் வந்து கோட்டையை பாதுகாக்கிறதுக்காக கோட்டையை சுற்றி வந்து அகழி மாதிரி வெட்டி இருக்கணும் என்ன. அப்போ அதுதான் இது இருக்குது. இப்போ வந்து அது குளம் ஆயிட்டு. இப்போ அங்கிட்ட போய் பார்ப்போம். இது ஒரு பக்கம் ரோட்டும் மற்ற பக்கம் ஃபுல்லாக குளமாக இருக்குது. அங்கிட்ட போய் காட்டுற மாதிரி அங்கே ரோட் இருக்கு. நிறைய சேதம் அடைஞ்சிட்டு என்ன. இந்தா அங்கால வேணும் வாகனம் போது, அங்கால வந்து ரோட் இருக்கு. இது வந்து ஒல்லாந்தர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோட்டை. அந்த பாருங்க, அது வந்து ரோட்டு. சரி வாங்க இங்கால பார்ப்போம். இந்த பேச்சல நான் கேட்கணுமா? அது வந்து இதை பாருங்க, இந்த சிவர் வந்து எப்படி அடிச்சிருக்குன்னு பாருங்க. அடிச்சு வந்து கல்லெல்லாம் தெரியுது. இது வந்து பல 100 ஆண்டுகளாகிட்டு தானே இதை கட்டி. இப்போ வந்து பாருங்க அடிச்சு கல்லெல்லாம் தெரியுது அப்படியே. ஆனால் அப்படி இருந்தும் ஸ்ட்ராங்காக நிற்கிதுன்னு. எத்தனை இயற்கை அனர்த்தங்களை கண்டிருக்கும், எத்தனை யுத்தங்களை கண்டிருக்கும் என்ன. அப்படி இருந்தும் இந்த சிவர்கள் இருக்குன்னு. இதை பாருங்க, இதில் எவ்வளோ புல்லட் அடையாளம் இருக்காண்டு. இதெல்லாம் யுத்த காலத்தில் பட்ட அடையாளங்கள்லாம். வாங்க அப்படியே அங்கால போய் பார்ப்போம். ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. இதால வந்து உள்ள போவோம். பாருங்க, அது அரச மரம் ஒண்ணுக்கு என்ன பெரிய அரச மரம் ஒன்று பாருங்க. இந்த சிவரை பாருங்க இப்படி 2 பக்கம் அரிச்சிருக்கு பாருங்க. சின்ன துண்டுலாம் நீக்கிற மாதிரி இருக்கு நான் பார்க்க. எப்படி கல்லுகள் எல்லாம் தெரியுது பாருங்க. எப்படி கட்டியிருக்காங்க என்ன. இந்த காலத்துல கட்டிடக்கலைகள் வந்து பேர் போனது என்ன. இப்ப கட்டிடங்கண்டா ஒரு வருஷத்துக்கே வெடிச்சு உடைஞ்சிடும் என்ன. கட்டி ஒரு வருஷத்துக்குள்ளேயே வெடிப்புகள் வந்துடும். இது இத்தனை 100 வருஷமாயும் இருக்குது என்ன. அப்படிலாம் வந்து செங்கல்லாம் கட்டியிருக்காங்க என்ன. வாங்க அதில் மேடை மாதிரி ஒன்று இருக்கு, அங்கே போய் பார்ப்போமா. அதை மேலே ஏறி தான் பார்க்கணும் போடாது. மேலே ஏறி பார்ப்போம். இது ஒரு என்ன தூக்கு மாடையோ என்னன்னு தெரியல. வாங்க ஏறி போய் பார்ப்போம். இதுலேயும் ஒரு பெரிய மரம் ஒன்றைக்கு. இனி இந்த பார்க்க வடிவா இருக்கேண்ணே. இதில் இந்த பார்க்க வடிவா இருக்கேண்ணே. இப்போ பாருங்க, இங்கால பக்கம் பார்த்தா குளம் தெரியுதுண்ணே. நல்லா இருக்கு அப்படி பார்க்க. எல்லா இடமும் அப்படியே தெரியுதுண்ணே. இதை பாருங்க, இந்த கட்டு வந்து எவ்வளோ மொத்தமாக இருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 2 அடி 2.5 அடி வருங்க. அதான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு. சரி வாங்க கீழே போய் பார்ப்போம். இந்த சிவர்களில் பார்த்தீங்கன்னா நிறைய கல்வெட்டுகள் இருக்கு. நானும் ஏதோ ஒல்லாந்தர் காலத்தில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு கிட்ட போய் பார்த்தா அது ஒல்லாந்த காலத்தில் பொறிக்கல, எங்கட காலத்தில் எங்கட ஆக்கள் வந்து பொறிச்சிருக்கணும். அதாவது வந்து காதல் சின்னங்கள் நிறைய காதல் சின்னங்களை வந்து பொறிச்சிருக்கணும். சரி அதெல்லாம் விட்டுட்டு வாங்க இங்கே பார்ப்போம். இதில் ஒரு குகை மாதிரி போகுது, கிட்ட போய் பார்ப்போம். எப்படி மரம் படர்ந்து வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா. என்ன பெரிய மரம் என்ன.
இது வந்து அடைப்பட்டுட்டு உள்ளே போகலாது. இது வந்து அடைப்பட்டு இருக்கிறது. சரி வாங்க அங்கால பார்ப்போம். இதில் வந்து பார்க்குற இடம் பூராவே கல்வெட்டாக தான் இருக்கு. ஒல்லாந்தர் வந்து இந்த கோட்டையை கட்டுறதுக்கு மினக்கட்டதை விட எங்கடையாக்கள் வந்து இதில் தங்களோட காதல் சின்னத்தை பொறிக்க மினக்கட்ட நேரம் தான் கூட போலோட என்ன. யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு தெரியுமா? யாரு முன்னால நீ நிக்கிற தெரியுமா? ஓகே, இப்போ வந்து எல்லாமே சுற்றி காட்டிட்டேன். இப்படியே வந்தீங்கன்னா இங்கே ரோட்டு இருக்குது. வாடியடி சந்தி, அதாவது பூனடி சந்தி. நிறைய பேருக்கு வந்து இந்த இடம் தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த இடத்துக்கு பூனடிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுவும் ஒரு பார்க்கக்கூடிய இடம் தான். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உண்மையாக பார்க்குறது நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.